ஹலோ மோட்டோ லவர்ஸ். பைக் ஓட்டுறதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க. ஏன்னா பைக் ஓட்டுறதுனா அவ்வளோ ஒரு இஷ்டமாக இருக்கும். அதுவுமே எஸ்பெஷலி ஒரு பெரிய பைக் வந்து ஓட்டணும், நல்ல பவர் உள்ள பைக் வந்து ஓட்டணும் அப்படின்னா ரொம்ப இஷ்டமாக இருக்குங்க. இதை நம்ம வார்த்தையால் சொல்கிறத விட பைக்கை ஓட்டி கிடைக்கிற சந்தோஷம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே வந்து கிடைக்காதுங்க நமக்கு. நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போதோ இல்லாட்டி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஃபீலிங்காக இருக்கும் போதோ பைக்கை ஓட்டிட்டு ஜாலியாக நம்ம வந்து ஒரு ரைட் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட சுகமே தனியாக இருக்குங்க. அதுலேயுமே சிட்டிகளை வளைஞ்சி பைக்கை வந்து ரைட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதோட த்ரில்லிங்கே செம்மையாக இருக்குங்க. அந்த வகையில் என்ட்ரி லெவல் சூப்பர் பைக்கில் எந்தெந்த பைக்கெலாம் வேகமாக போகும், அதோட ஸ்பீடு வந்து என்னவா இருக்கும், பிகினர்ஸ்க்கு ஏற்ற சிறந்த ஒரு ரேஸ் பைக்னால் அது எந்தெந்த பைக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராட்டும் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டியூக் 200 இந்த கேடிஎம் வந்து இந்தியாவுக்கு காலடி எடுத்து வச்ச பிறகு தான் இந்த பைக்கில் உள்ள மோகம் வந்து நமக்கு வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பிராண்ட்லேயா ஹெவி சிசி பைக் வந்து வெளிவிட ஆரம்பித்தாங்க. கேடிஎம் இந்த டியூக் 200 பைக் லான்ச் பண்ண பிறகு இதை பார்த்து வாயப்பழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பைக்ஸ் வந்து இருக்குதா, இந்த மாதிரியான பைக்ஸ் வந்து இவ்வளோ ஸ்பீடு வந்து போகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பேச ஆரம்பித்தாங்க. இந்த பைக்கில் 200 சிசி இன்ஜின் வந்து கொடுத்துருந்தாங்க, லிக்விட் கூலிங் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த லிக்விட் கூலிங்கை ஃபஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணது கூட கேடிஎம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கு முன்னாடிலாம் நம்மளோட பைக்கில் வந்து லிக்விட் கூலிங் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கவே இல்லை. இந்த லிக்விட் கூலிங் வந்து பொதுவாக காரில் தான் வந்து வச்சுருப்பாங்க, தென் சூப்பர் பைக்கில் வந்து வச்சுருப்பாங்க. இந்த பைக்கோட பவர் வந்து 25 பிஹெச்பி பவர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. டார்க் வந்து 19.3 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. இந்த பைக்கில் 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து 5 கியர் ஓட்டியிருப்போம், அப்படி இல்லைன்னா 4 கியர் வரைக்கும் தான் நம்ம வந்து ஓட்டியிருப்போம். ஸோ 5 கியர் வந்து பல்சர் பைக்கில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. தென் 6 கியர் வந்து டியூக் 200 பைக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனில் தான் இந்த டியூக் 200 பைக்கை வந்து கேடிஎம் வந்து வெளிவிட்டிருந்தாங்க. அப்சைடு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் அறிமுகப்படுத்தினதும் கேடிஎம் பைக் தான். அதுக்கு முன்னாடி என்ட்ரி லெவல் பைக்கில் வந்து இந்த மாதிரி அப்சைடு டவுன் ஃபோக்ஸ்லாம் வந்து எந்த பிராண்டுமே வந்து கொடுக்கல. அண்டர்பிள் எக்ஸாஸ்ட்டையுமே இவங்க தான் வந்து ஃபஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணி விட்டாங்க. அதுலேயுமே எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து வேறு லெவலில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது டப்பன்னு ஒரு சவுண்ட் வந்து கொடுக்கும், அதுவுமே வேறு லெவலில் இருக்குங்க கேட்குறதுக்கு. பிரேக்கிங் டியூட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் 300 mm டிஸ்க்கும் ரியரில் வந்து 230 mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருந்தாங்க. ரேடியலி மவுண்டட் கேலிப்பர் வந்து இந்த பைக்கில் தாங்க ஃபஸ்ட் டைமாக வந்து கொடுத்துருந்தாங்க கேடிஎம். இந்த பைக்கை வச்சுக்கிட்டு நம்மளால் எவ்வளோ டாப் ஸ்பீட் அடிக்க முடியும்னா 140 km/h வரைக்கும் நம்மளால் டாப் ஸ்பீட் வந்து அடிக்க முடியும். தென் 120 130 வரைக்கும் நம்ம தாராளமாக க்ரூசிங் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த பைக்கை வந்து கேடிஎம் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பைக் வந்து RS 200, ஒரு ஃபுல் ஃபேர்டு மிஷின் அப்படின்னே வந்து சொல்லலாம். ரேசிங் ஸ்போர்ட் 200 சிசி பைக் பஜாஜ் தரப்புலேருந்து வெளிவிட்டிருந்தாங்க. இந்த பைக் வந்த பிறகு தான் RS லவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த பைக்கை வாங்க ஆரம்பித்தாங்க. இந்த பைக்குக்குன்னே ஒரு தனியான ஃபேன்ஸ் வந்து இருக்கிறாங்க. எஸ்பெஷலி BS3 BS4 வேரியண்ட்டுக்கெலாம் வேறு லெவல் ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அதோட பவர் வந்து வேறு லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணும், அதோட டாப் ஸ்பீடுமே வேறு லெவலில் அச்சீவ் பண்ணும் இந்த RS 200. இப்போதைக்கு இருக்கிற RS 200 பைக்கோட என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்பார்க் ப்ளக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, DTSI என்ஜின் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்லேயுமே ரேடியேட்டர் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்க, டுவெல் சேனல் ABSல கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் 200 சிசி இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பைக்கோட பவர் 24.5 பிஹெச்பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வந்து 18.7 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இந்த பைக்லையுமே கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க, 166 கிலோகிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 100 செக்ஷன், ரியரில் 130 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 130 செக்ஷன் கொடுத்தது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான். அட்லீஸ்ட் 140 அந்த மாதிரி கொடுத்துருந்தா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் இந்த பைக்கில். இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வந்து 150 km/h வரைக்கும் நம்மளால் போக முடியும். இந்த பைக்கோட க்ரூசிங் ஸ்பீடு வந்து 120 130 வரைக்கும் நம்ம க்ரூசிங் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் பஜாஜ் வந்து இந்த பைக் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. லோ பீம் ஹை பீம் ரெண்டுமே வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பில் தான் கொடுத்துருக்காங்க பஜாஜ். தென் NS 200ங்க. RS 200க்கும் NS 200க்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா RS 200 வந்து ஒரு ஃபுல் ஃபேர்டு மிஷின், NS 200 வந்து ஒரு ஃபுல்லி அக்ரெசிவ் நேக்டு ஸ்போர்ட்ஸ் டிசைனில் வந்து கொடுத்துருப்பாங்க பஜாஜ். இந்த பைக்கில் டுவெல் சேனல் ABS வந்து கொடுக்கல, சிங்கிள் சேனல் ABS தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த பைக்லையுமே சேம் 200 சிசி இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. RSல என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க அதே சேம் இன்ஜின் தான் NSலையும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பவருமே 24.5 பிஹெச்பி பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் 18.7 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இந்த பைக்லையுமே கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் டியூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் நைட்ராக்ஸ் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 160 கிலோகிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் வந்து 145 km/h வரைக்கும் நம்மளால் போக முடியுங்க. அதுக்கு மேலேயும் நம்ம வந்து டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணலாம். அது வந்து ரைடரோட தைரியத்தை பொறுத்ததுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பைக் வந்து RR 310. இதுவுமே ஒரு என்ட்ரி லெவல் சூப்பர் ஸ்போர்ட் பைக் அப்படின்னே சொல்லலாம். இந்த பைக்கில் இன்ஜின் வந்து BMWலேருந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க டிவிஎஸ். பொதுவாக எல்லா பைக்லேயுமே இன்ஜினோட ஹெட்டு வந்து ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங் பொசிஷனில் தாங்க இருக்கும். ஆனால் இந்த பைக்கில் மட்டும்தான் ரிவர்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க டிவிஎஸ். இதுக்கு என்ன காரணம்னா இந்த பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டிவிஎஸ். இந்த பைக்கில் 312 cc திறன் கொண்ட இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. பவர் வந்து 34 bhp பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் 27.3 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ ஒரு 300 cc பைக்கில் அதிகமான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பைக்னால் அது டிவிஎஸ் RR 310 பைக் தாங்க. இந்த பைக்கில் ஃபியூச்சர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்குறாங்க. அப்சைடு டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க, ரியரில் LED டைல் லேம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க, தென் ஃப்ரண்ட்டில் ஒரு ரேஸ் டியூன்டு கம்ப்யூட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லி கலர்டு டிஜிட்டல் டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைடிங் மோட்ஸுக்கு தகுந்த மாதிரி பவருமே நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான செட்டப்லையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்ட் பைக்காக வந்து டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பைக்கை. இந்த பைக் வச்சுட்டு நம்மளால் எவ்வளோ டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ண முடியும்னா 160 km/h வரைக்கும் நம்மளால் டாப் ஸ்பீட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு மேலேயுமே இந்த பைக் வந்து போகுங்க. அது வந்து ரைடரோட கான்ஃபிடென்ட்டை பொறுத்ததுங்க. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது த கிங் ஆஃப் த ரோட் அப்படின்னே சொல்லலாம். வேறு எந்த பைக்குமே இல்லைங்க, R15 பைக் தான். இந்த பைக் வந்து வேறு லெவல் என்ட்ரி லெவல் சூப்பர் ஸ்போர்ட் பைக் அப்படின்னே வந்து சொல்லலாம். டேரெக்டாக யமஹாவோட R சீரீஸில் நம்ம வந்து என்ட்ரு ஆயிடுவோம். இந்த பைக்கை நம்ம வந்து வாங்கிட்டோம்னா டேரெக்டாக நம்ம வந்து R சீரீஸில் என்ட்ரான மாதிரி இருக்குங்க. ஸோ அவங்களோட லைனப்பில் வந்து பார்த்திங்கன்னா R15, R25, R3, R7, R1 இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே R சீரீஸில் வருங்க. R சீரீஸில் உள்ள என்ட்ரி லெவல் சூப்பர் பைக்னால் அது R15 மட்டும்தாங்க. இந்த பைக் வந்து 155 cc இன்ஜின் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பைக்கில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் வந்து வேகமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பைக்கில் வந்து ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க, குவிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்குறாங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க, தென் டுவெல் சேனல் ஏபிஎஸ்ல வந்து கொடுத்துருக்குறாங்க, ஃபுல்லி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பைஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியரில் R1 இன்ஸ்பைர்டு LED டைல் லேம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்ப்ளிட் சீட் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த R15 V4 பைக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க யமஹா. இந்த பைக்கு வந்து 155 cc இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. பவர் வந்து 18.6 bhp பவர் தாங்க ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வந்து 14 Nm டார்க் தாங்க ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம பார்த்த மற்ற பைக்ஸை விட இந்த பைக்ஸ் லீஸ்டான பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி டார்க்கும் லீஸ்டான டார்க் தாங்க ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் இதோட வேகம் மட்டும் பார்த்தீங்கன்னா 145 km/h வரைக்கும் போகுதுங்க. ஒரு 150 cc பைக்கு 145 km/h வரைக்கும் போகுது அப்படின்னா உண்மையிலே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தாங்க இது. ஏன்னா மற்ற பைக்ஸை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 200 cc பைக்ஸ் தான், 300 cc பைக்ஸும் கூட நம்மளோட லைனப்பில் இருக்குது. அதோட டாப் ஸ்பீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் 145க்கு மேலே தான் வந்து அச்சீவ் பண்ணுது. ஆனால் அதெல்லாம் இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 200 cc மேலே இருக்குது. பவருமே 20 bhp தாண்டி தாங்க இருக்குது. ஆனால் லெஸ் தேன் 20 bhp பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது R15 பைக்கு. ஆனால் டாப் ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா 150 வரைக்கும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். 145க்கு மேலே தாராளமாக அச்சீவ் பண்ணலாம். 150 வரைக்கும் போகிறது வந்து ரைடரோட கான்ஃபிடென்ட்டை பொறுத்தது, அவரோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்ததுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான பைக்கை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும், பைக்கை பற்றி ரிவ்யூஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடியது ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது மட்டும்தாங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.